ஹாய் guys, this is கவி from கவி வாய்ஸ். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 4th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இன்னும் 3 எபிசோட் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. ஹீரோயின் வந்து அவங்க ஆன்ட்டியை பார்த்துட்டு வெளியே வரப்ப ரியான் நின்றுக்கிட்டு இருக்கான். ரியான் என்ன சொல்கிறான்னா, நீ ஏன் என்னோட ஹெல்ப்பை வேணான்னு சொன்னால் எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாஸ் என்ன ரொம்ப ரூடாக இருக்க மாதிரி இருக்கு அப்படிங்கும். எங்கள் பாஸ் அப்படிலாம் இல்லை, அவர் ரொம்பவே நல்லவர். உன்னோட ஹெல்ப்பை ஏற்றுக்கலைன்னா ஃபீல் பண்ணாத, அது வந்து லோன் எடுத்தா நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுவேன், அதனால தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வீட்டில் பாட்டியை காட்டுறாங்க. செலவே இல்லாமல் அவங்க கையால் லைட்டாக ஒரு சூனியத்தை வச்சு விட்ருக்காங்க. ஜியா தூங்கிக்கிட்டு இருக்கையில என்னடா புகையா இருக்குன்னு நிமிந்து பார்த்தா கிச்சனே பத்திக்கிட்டு எரியுது. அவள் பதறி போயிடுறா. அதுக்குள்ளேயே ஓனர்லாம் வந்துடுறாங்க. ஹீரோயினி பார்த்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இப்போ ஓகே தானே அப்படிங்கவும், ஆமாம் பாட்டி கொஞ்சம் ஷாக்கில் இருக்காங்க, நான் தான் அவசரப்பட்டு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜியா புலம்பிக்கிட்டு இருக்கா. இவன் ஹவுஸ் ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடறான். உடனே ரியான் என்ன சொல்கிறான்னா, எவ்வளோ அமௌண்ட்டு சொல்லுங்கள் நான் தரேன் அப்படிங்கவும், வெயிட் பண்ண நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ் ஓனரே மிரட்ட ஆரம்பிச்சிடுறா. நம்ம 3 வருஷம் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம், அதுக்கிடையில் இப்படி ஆச்சுன்னா நாங்கள் வந்து ரிப்பேர் பண்ணி கொடுப்போம், அதுக்காண்டி நீ என்னை வீட்டை காலி பண்ண சொல்லுவியா அப்படின்னு சொல்லவும், சரி என்னமோ பண்ணி தொலைங்க அப்படின்னா கிச்சனை பார்த்தா ரொம்ப கொடூரமாக இருக்குது, வீடே புகையா இருக்குது. ரியான் என்ன சொல்கிறான்னா, கவலைப்படாத என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படிங்கிறான். ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோயினி வரைஞ்சு கொடுத்த பூவை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் எக்ஸ்ட்ரா பிட்டிங்லாம் போட்டு இவன் வாட்டுக்கு டெவலப் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கான். பாலைவனமாக இருந்த ஹீரோவோட மனசில் ஏதோ துளிர் விட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அவன் வாட்டுக்கு ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் என்ன நினச்சானோ தெரியல, அவன் வாட்டுக்கு பயங்கரமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனை தான் டாக்டர்லாம் எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ஹார்ட் பீட் ரைஸ் ஆகும்னு சொல்லியிருப்பாங்களே, ஆனால் அதையும் மதிக்காமல் அவன் வாட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜின்னை காட்டுறாங்க. அவன் பார்ட்டியில் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பொண்ணுங்களோட ரொம்ப ஜாலியாக கடலை போட்டுக்கிட்டு இருக்கான். திடீர்னு அவனுக்கு அலர்ட் மெசேஜ் வர ஆரம்பிச்சிருது. ஹீரோட ஹார்ட் பீட் ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சுன்னு பதறி போய், ஐயோ என் நண்பனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணா, நம்ம ஹீரோ வாட்டுக்கு அசால்ட்டா எடுத்து என்ன மச்சான் கால் பண்ணியிருக்கா அப்படின்னு கேட்கும். என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க, ஹார்ட் பீட் இப்படி அப்நார்மலா இருக்கு அப்படிங்கும். ஒன்றும் இல்லை சும்மா எக்ஸசைஸ் பண்ண அப்படின்னா, ஏன் திருந்தவே மாட்டியா, டாக்டர் சொல்ற பேச்செல்லாம் கேட்கவே கூடாதுன்னு இருக்கியா அப்படிங்கும். சாரி மச்சான் அப்படிங்கிறான். இவனுக்கு ஆச்சரியமா இருக்கு, என்ன ஆச்சரியம் நீ சாரி எல்லாம் சொல்ற அப்படிங்கும். சரி நான் போனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போனை கட் பண்ணிடுறான். ரியானை காட்டுறாங்க. பாட்டியையும் ஹீரோயினையும் கூட்டிக்கிட்டு ரியானோட பழைய வீட்டுக்கு வந்திருக்கான். வீட்டுக்குள்ள போனோடனே ஹீரோயினி வந்து இந்த வீட்டில் தானே சின்ன வயசுல விளையாடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து வேற லெவல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஏமா கிச்சன்ல அடுப்புல ஏதோ வச்ச மாதிரி ஞாபகம் இருக்கு, ஆஃப் பண்ணிட்டியாமா அப்படிங்கவும் அவ மிரண்டு போயிடுறா. அதெல்லாம் அமர்த்திட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறா. ரியானை காட்டுறாங்க. ரியான் வந்து ஏதோ ஒரு போட்டோ பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு தெரியும் நீ சின்ன வயசுல நடந்ததை நினைச்சுதான் ஃபீல் பண்ற, கவலைப்படாத விடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்றான். மறக்கிற மாதிரியான விஷயமா நடந்திருக்கு அப்படிங்கவும், சரி சரி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறா. அங்கிட்டு நம்ம ஜின்னை காட்டுறாங்க. எனக்கு ஃபோன் காலாக வந்துக்கிட்டு இருக்கு. யார்டா அதுன்னு பார்த்தா நம்பரும் புதுசாக இருக்குது. அட்டன் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் கால் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க அப்பாவுக்கு ரொம்பவே முடியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஹாஸ்பிட்டலில் ஆன்ட்டியை காட்டுறாங்க. அவங்க ஆன்ட்டி கிட்ட சாப்பாடுலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒழுங்காக குட் கேர்லாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் பாட்டியை பக்கத்து வீட்டில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டுறா. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சு கூட உங்களுக்கு ஆர்டர் பண்ணி நர்ஸ் கிட்ட கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் பாஸ் தான் மெடிக்கல் பில்லாம் கட்டினாரு, அது மட்டும் இல்லை அவர் ரொம்ப நல்லவராகவும் இருக்காரு, ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் இருக்காருன்னு தெரியாதனமாக வார்த்தை விட்டுறா. உடனே அவங்க ஆன்ட்டி கிளம்பிடுறாங்க. சரி சொல்லு, அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா, அதுக்கப்புறம் அவருக்கு என்ன ஏஜ் ஆகுது அப்படி இப்படின்னு கேட்கவும், ஐயோ ஆன்ட்டி எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போயிடுறா. நர்ஸ் கிட்டையும் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பி போனதுக்கப்புறம் நர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, உண்மையாலுமே அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கா, உங்களையும் நல்லா பத்திரமா பார்த்துக்கிறா, எல்லாத்தையும் நல்லா மேனேஜ் பண்றா அப்படிங்கும். அவங்க போனதுக்கப்புறம் ஆன்ட்டி நினச்சி பார்க்குறாங்க, உண்மையாலுமே எங்கள் அண்ணன் இருந்திருந்தானா ரொம்பவே சந்தோஷப்பட்டிருப்பான், அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவனுக்கு கொடுத்து வைக்கல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஜின்னை காட்டுறாங்க. அவங்க அப்பாவை பார்க்குறக்காண்டி வந்திருக்கான். அவங்க அப்பாவுக்கு குளுக்கோஸ்லாம் ஏறிக்கிட்டு இருக்கா. அவங்க அப்பா ஜின் வந்தோடனே எவ்வளோ நாள் கழிச்சு வீட்டுக்கு வர அப்படிங்கவும், ஆமாம் என்ன பண்ணுறது, நீங்களும் உங்களுடைய அன்பு மயனும் பண்ணுற தொல்லை தான் தாங்க முடியாமல், அதை பார்க்க முடியாமல் தான் நான் கிட்டலாம் வர்றதில்லை அப்படிங்கவும், அவங்க அப்பா சொல்கிறாரு, எனக்கும் ரொம்ப முடியாமல் போய்கிட்டு இருக்கு, நீ தானே நம்மளுடைய ஃபேமிலி பிஸ்னஸ் எல்லாத்தையும் பார்த்து இது பண்ணணும், ஒத்த கம்பெனியை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கியே அப்படிங்கும். எனக்கு என்னோட கம்பெனிலேருந்து வர பணமே போதும், உங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் வேணா, அதுவும் பத்தாக்கு வேற நான் சொத்துக்காகலாம் அடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து ஹீரோக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. வந்த உடனே ஹீரோ ஷாக் ஆயிடுறான். எதுக்காண்டி இங்கே வந்து உங்க ஆன்ட்டியை பார்த்துக்கலையா, ஹாஸ்பிட்டல் இருக்காங்களா அப்படிங்கும். அவங்கள பார்த்துக்க சொல்லி நர்ஸ் எல்லாம் இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வாங்க சார் போலான்னு சொல்லி போறப்ப ஹீரோ கேட்குறான், எதுக்காண்டி உன்னோட படிப்பை விட்டு அப்படிங்கும். எங்க ஆன்ட்டிக்கும் ரொம்ப முடியல, அதுக்கப்புறம் எங்க பாட்டிக்கும் வயசாயிருச்சு, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறக்காண்டி தான் படிப்பை விட்டேன், பட் நான் என்னோட கனவை என்னைக்குமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லலாமா சார், எப்பயாவது சிரிங்க சார், சிரிச்சிங்கன்னா அழகாக தான் இருப்பீங்க, எப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபேஸோட இருக்காதீங்க, நீங்கள் ரொம்ப கைண்டான பர்சன் அப்படிங்கும். நான் சிரிக்காமல் இருக்கிறதுல உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படிங்க கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், எங்கள் ஆன்ட்டி கிட்ட உங்களை பற்றி சொன்னோன்னா அவங்க வந்து உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்டாங்க, அப்படி இல்லாட்டினாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இவ வாட்டுக்கு போட்டு வாங்கிக்கிட்டு இருக்கா.
ஹீரோயினோட உழைப்பு எதுவும் வீணாகல. அவ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஹீரோ என்ன சொல்லிடுறான்னா, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் எதுவும் இல்லை, உங்க ஆன்ட்டி என்கிட்ட அப்படி கேட்டதுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிடு அப்படிங்கவும் ஹீரோயின் ரொம்ப குஷியாயிடுறா. ரியானை வந்து ஜின்னோட வீட்டில் காட்டுறாங்க. ஜின்னு இவ்வளோ நேரமா அன்பு மகன் சொன்னது வேற யாரும் இல்லை, ரியானை தான். ரியான் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இனிமேல் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான். அவங்க அண்ணனை பார்த்துட்டு அண்ணா அப்படிங்கிறான். நீ அண்ணன்னா கூப்பிட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். ஜின்னு வந்து டிரைவ் பண்ணிட்டு போறப்பதான் ஃபிளாஷ்பேக்லாம் நினைச்சு பார்க்கறான். அவங்க அப்பா நடத்திக்கிட்டு இருந்த கம்பெனில நிறைய மோசடி நடந்திருக்கும், அதுக்கும் உங்க பார்ட்னருக்கும் நிறைய சம்பந்தம் இருந்திருக்கும். அதை பத்தியெல்லாம் நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. கடைசியா ஒரு நாள் என்ன இருக்குன்னா, அவங்க பார்ட்னரோட பையனை கூட்டியாந்து இனிமே வந்தா உன்னோட தம்பி, இதுதான் உன்னோட அண்ணா அப்படின்னு சொன்னோன்னா அவனால ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது. அது மட்டும் இல்ல, ரியானுக்கும் உங்க அப்பாவுக்கும் நல்ல ஒரு பாண்டிங் இருந்திருக்கும் ஜின்னை விட. அதையும் அவனால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இதை தான் நினைச்சு பார்த்துக்கிட்டு வரான். ஆஃபீஸில் ஹீரோயினியை காட்டுறாங்க. சுஜியை பார்த்துட்டு இன்னைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு வந்தீங்களா மேடம், நான் வேணும்னா தண்ணி கொண்டு வரவா அப்படின்னு கேட்கவும், யாங்க் என்ன பண்ணுறான்னா இங்கே வா அப்படின்னு கூப்பிடவும் சுஜி சொல்கிறா, நீ வந்து பாஸோட ஒர்க்கை மட்டும் தான் பார்க்கணும், யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு குட்டி ஃபைட் ஆகுது. நீ என்ன சொல்கிறது, நான் சொல்கிறத கேளு அப்படிங்கவும், இல்லை இல்லை நீங்கள் 2 பேரும் சண்டை போடாதீங்க, உங்கள் 2 பேருக்கு ஏதாவது ஒர்க் இருந்தால் சொல்லுங்கள், நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அதுக்கப்புறம் சுஜிக்கு போய் சின்னதாக ஒரு ப்ரெசென்ட் கொடுக்குறா. எதுக்காண்டி இது அப்படிங்கவும், நேற்று நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்காண்டி தான் அப்படிங்கவும், இதெல்லாம் நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல, பாஸ் தான் ஹெல்ப் பண்ணாரு, நீ அவர்கிட்டே போய் கொடு அப்படிங்கவும், இல்லை நீங்கள் எனக்கு நிறைய விஷயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுஜிக்கு சின்னதாக ஒரு கிஃப்ட்டை கொடுத்துட்டு போறா. ஹீரோயின் போய் ஹீரோ கிட்ட பேசுறா. சார் நான் கேள்விப்பட்டேன் அந்த ப்ராஜெக்ட் ஏதோ கேன்சல் ஆகிற நிலைமையில இருக்காமே சார் அப்படிங்கவும், ஆமா உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருந்தா தாயே அப்படிங்கவும், நான் எப்படி சார், பயப்படாத உன் சேலரியில இருந்து எதுவும் கட் பண்ணிட மாட்டேன் அப்படிங்கவும் தான் அவளுக்கு உசுரே வருது. இந்த பாருங்க ஐடியா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரிஞ்ச 4 ஐடியாவை கொடுக்குறா. நானும் இதே தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லவும், ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவளுக்கு தெரிஞ்ச வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பிளானிங்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோ வந்து பாக்குறப்ப அவ தூங்கிக்கிட்டு இருக்கா. அந்த பிளானிங்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அலாரத்தை வச்சுட்டு தூங்கிருப்பாவளோ, அலாரம் அடிச்சோன்னா சாரி சார் தூங்கிட்டே சார் அப்படிங்கும், ரொம்ப டயர்டா இருக்கியா அப்படின்னு கேட்கும். ஆமாங்கிறா. கடைசியா பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு இடத்துல ஃபிஷிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபிஷிங் பண்றப்ப ஃபுல்லா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு சுட்டி குழந்தையாச்சு, வாயை திறந்தா மூடவே மாட்டேங்கிறா. நான் சின்ன வயசா இருக்கச்சே என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கிளம்பிடுறா. ஏய் தயவு செஞ்சு வாய முடிக்கிட்டு டயர்டாக இருக்குன்னு சொல்லவும் தான் கூட்டியாந்தேன் அப்படிங்கும். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கையிலே ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சிடுறாங்க. சார் அங்கே பாருங்க ஃபிஷ்ஷை பிடிச்சாச்சு அப்படின்னு சொன்னோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபிஷ்ஷை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாட்டிலில் போடுறதுக்குள்ளே அது கீழே விழுந்துருது. இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த ஃபிஷ்ஷை எடுக்கிறப்ப ஹீரோட ஹார்ட் பீட் வாட்டுக்கு எகிற ஆரம்பிச்சிருது. ஷாக் அடிச்சு அந்த ஃபிஷ்ஷை செத்து போயிருது. ஆனால் ஹீரோயினுக்கு எதுவும் ஆகலை. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த ஃபிஷ்ஷு தான் வந்து உன்னோட ஓவர் டைமுக்கான மணி அப்படிங்கும். என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஃபிஷ்ஷே பிடிக்காது அப்படிங்கும். இதுதான், இதை முடிஞ்சா எடுத்துக்கோ அப்படிங்கும். ஐயோ என்ன மனுஷன் எப்படி சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துட்டு போறா. ஆல்ரெடி ஒரு வீட்டுக்கு பெரிய சம்பவமா ஒன்னத்தை பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த வீட்டுக்கு தான் ஹீரோயினி போறா. ஆல்ரெடி ஜியா இங்க தீவிரமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. என்னது அது அப்படின்னு கேட்கவும், ஒன்றும் இல்லை எங்க சார் எனக்கு ஃபிஷிங் பிடிச்சி கொடுத்தாரு, அதை என்னை கொண்டுட்டு போக சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாரை பத்தி அப்படியே புகழ ஆரம்பிச்சிடுறா அவ வாட்டுக்க. நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ வந்து அந்த ஹீரோயினி கொடுத்த பூக்கு தான் இன்னும் டிசைன்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அப்போதைக்கு ஒரு ஃபோன் கால் வருது. பண்றது நம்ம ஜின்னு தான் பண்றான். என்ன சொல்றான்னா, நாளைக்கு மழை வர மாதிரி இருக்கு, அதனால ஆஃபீஸ் பக்கம்லாம் வந்துடாத. போன தடவை ஆஃபீஸ்க்கு வந்து லிஃப்ட்டை ரிப்பேர் பண்ணி விட்டுட்டியே, 20 மாடி கூட நாங்கள் ஏறி இறங்கணுமே, அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன் அப்படிங்கும். ஆஃபீஸில் எனக்கு நிறைய வேலை இருக்குடா, அப்புறம் அதை யாரா பாப்பா அப்படின்னா, கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். என் பிரச்சனையே நீ வரக்கூடாதுங்கிறதா, நீ வாட்டுக்கு ஆஃபீஸை பார் மாதிரி ஆக்கிடுவேன் அப்படிங்கும். இல்லடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையில், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜின்னு கிட்ட சொல்கிறான். நாளைக்கு மட்டும் நீ வந்து என்னை கூட்டிகிட்டு போவாட்னா உன் சேலரியை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஜின்னையே மிரட்டுறான். ஃபோனை வச்சதுக்கப்புறம் அவன் யோசிக்கிறான், ஏண்டா அந்த ஆஃபீஸோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டே நான் தான் பண்ணியிருக்கேன், நான் தான் பாஸ், என்னையே மிரட்டுறானே, இருந்தாலும் எனக்கு பயப்பட வேண்டியதாக தான் இருக்கு, என்ன பண்ணி தொலைகிறது, ஃப்ரெண்டா போயிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் கதறிக்கிட்டு இருக்கான். நம்ம ஜியாவை ஹீரோயினியும் தான் காட்டுறாங்க. இன்னுமுமே ஹீரோயினி அவங்க பாஸை பத்தி புகழ்றத விடுற மாதிரியே இல்லை. தெரியாதனமா அழகா இருப்பாருன்னு வேற இங்கேயும் சொல்லிடுறா. அவங்க ஆன்ட்டியை விட அது ரொம்ப அட்வான்ஸா, உண்மையை சொல்றே, லவ் பண்றியா என்ன என்கிட்ட சொல்லாம இருக்கியா அப்படிங்கும். அதெல்லாம் இல்லடி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஜியா ஒரு விஷயம் சொல்றா, உண்மையாலுமே நீ ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணு தெரியுமா, ஓ நிலைமையில நான் இருந்திருந்தா கூட இப்படி ஸ்ட்ராங்கா இருப்பேனான்னு தெரியல, எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் மைண்டோட இருக்கக்கூடிய பொண்ணு, எதுவாக இருந்தாலும் பாசிட்டிவாக தான் திங்க் பண்ணுற, கண்டிப்பாக உன்னோட எஃபெக்ட் என்றைக்குமே தோற்று போகாது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஜின்னை ஹீரோவையும் காட்டுறாங்க. ஹீரோ கிட்ட வந்து எங்கே உன்னோட அசிஸ்டண்ட்டை காணும் அப்படின்னு கேட்குறப்ப அவள் ஓவர் டைம் பார்த்து ரொம்ப டயர்டாக இருப்பான்னு தான் நான் வர சொல்லலை அப்படிங்கவும். ஓ கதை அப்படியெல்லாம் போகுதா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுடா, அழகா இருக்கடா அப்படிங்கும். என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லி இவன் ரொம்ப ஷாக் ஆறான். நீ நினைக்கிற மாதிரி இல்லடா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு வராங்க. ஆஃபீஸில் வந்து நம்ம ரியான் வந்து ஹீரோயினியை கூட்டியாந்து விடுறான். நம்ம ஜின்னும் ஹீரோவும் இறங்குறாங்க. ஹீரோ மனசில் இந்த வளர்ந்து கெட்ட
இவன் இன்னும் இவ கூட சுத்திக்கிட்டு இருக்கானே அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. ஜின்னு என்னடா அது இவ கூட இவன் இருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவன் ஷாக் ஆகி என்னடா ஸ்பையெல்லாம் விட்டு ஆஃபீஸை கண்காணிக்கிற போல அப்படி இப்படின்னு இவன் கிளம்பிடுறான். ஹீரோயின் இவன் என்னோட ஃப்ரெண்டு சார் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, நீ இப்போ எங்க ஆஃபீஸோட எம்ப்ளாயி தானே, இங்க ரூல்ஸை கண்டிப்பா நீ ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேன் சார், என்ன சார் அப்படிங்கவும் எப்பயுமே எங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குற எம்ப்ளாயி யாரோட ரிலேஷன்ஷிப்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லவும் இதை கேட்டுட்டு ஜின்னே ஷாக் ஆயிடுறான். இது எப்பயில இருந்து சார் ரூல்ஸ்ல இருக்கு அப்படிங்கவும் இந்த நிமிஷத்துல இருந்து போர்ட் மெம்பர்ஸ் நாங்க முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஜின்னை கேட்டோன்னா ஆமா அப்படிங்கவும் ஓகே சார் நான் எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இல்ல இனிமே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவளும் சொல்றா. ரியான் வந்து ஜின்னு கிட்ட இவ எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்டான பர்சன் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு கடுப்பான ஹீரோ என்ன சொல்றான்னா, இன்னொரு ரூல்ஸ் இருக்கு, எங்க ஆஃபீஸ்க்கு சம்மந்தம் இல்லாத பர்சன் கொண்டாந்து எங்க எம்ப்ளாயை விடக்கூடாது அப்படிங்கவும் ஹீரோயினி சம்மந்தம் இல்லாத பர்சன் தான் யாரு சார் அப்படின்னா, ஒரே வயசுல கொஞ்சம் ஹைட்டா ப்ளூ கலர்ல கோட் போட்டுக்கிட்டு ரியான் பேர் வச்சுக்கிட்டு அப்படிங்கவுமே புரிஞ்சிருது. சரி சரி நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லி பாய் சொல்லி அனுப்பிச்சு விட்டுறா. சரி ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சுன்னு காட்டணும், ஓகே சார் பாய் சார் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளும் ஜின்னு பிளான் சக்சஸ்டா அப்படிங்கும் அவன் வாட்டுக்கு கண்டுக்காம ஹீரோ வாட்டுக்கு வந்துடுறான். ஹீரோக்கு மத்தியான டயத்துல வந்து நேத்து பிடிச்ச அந்த மீனோட இதை வந்து சூப் வச்சு கொண்டாந்து கொடுக்குறா. உங்களுக்கு லிக்விட் ஃபுட் தானே சார் பிடிக்கும், அதனால தான் அப்படி கொண்டாந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு ரொம்ப பாசமா போறா. ஓகே சார் நீங்க சாப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் போனதுக்கு அப்புறம் நேத்து ஹீரோயினி சொன்னதை தான் நினைச்சுக்கிட்டு இருக்கான். சிரிச்சா கொஞ்சம் அழகா இருப்பீங்க சார் அப்படின்னு சொன்னதை உடனே சிரிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயினை கூட்டிட்டு ஒரு மீட்டிங் போறேன்னு சொல்றப்ப சுஜி நானும் வரேன் அப்படிங்கிறான். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அந்த மீட்டிங் போயிடுறான். அந்த மீட்டிங் ஆல்ரெடி ப்ராஜெக்ட் ஒன்று கேன்சல் ஆகிற மாதிரி இருந்துச்சுல, அதை பத்தி தான் மீட்டிங் போய்கிட்டு இருக்கு. அதுலயும் ஹீரோயினி தான் இதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணா, நீங்க இவ்வளவு பார்த்து டிரைவர்னு வேற சொல்லிட்டாங்க உங்க கம்பெனில அப்படிங்கிறதையும் பேசிக்கிட்டு இருக்கா. அவர் என்னன்னா எனக்கு நல்லாவே தெரியும் நீங்க ஒரு நல்ல ஐடியாவோட கண்டிப்பா திரும்ப வருவீங்க அப்படின்னு சொல்லி அவரும் நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த மீட்டிங்கே ஓகே ஆகிற மாதிரி இருக்கு. இதோட இந்த எபிசோட் 4 வந்து முடியுது. அதுக்கப்புறம் இருக்க எபிசோட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நான் ரெண்டா போட ட்ரை பண்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா அப்ப மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய், திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்.